ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்கள் ராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தூத்துக்குடி உள்ள முத்துநகர் பீச்சுங்கிற ஒரு பீச்சை பற்றி கடற்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மக்கள் அனைவருக்கும், நேரில் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் தைத்திருநாளில் உங்களுக்கு இந்த வருஷமும் மேலும் குரோத் இருக்கவும், வாழ்க்கையில் ஏற்றம் காணவும் நம்ம யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா, தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு சின்ன பிக்னிக் ஸ்பாட். அதாவது ஈவினிங் ஆஃப்டர்நூன் போனீங்கன்னா ரஷ் இருக்காது. நீங்கள் குளிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். பட் நீங்கள் ஃபேமிலியாக போகணும் அப்படின்னா நல்ல இடம், சேஃப்டியான இடம். தூத்துக்குடி மெயின்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் குறையும் இருக்காது. அதே சமயம் கடற்கரை பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த விட இப்போ கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டே வராங்க. முன்னாடி வெறும் பீச் மட்டும் தான் இருக்கும், சின்ன சின்ன குழந்தைங்க சில்ட்ரன்ஸ் பார்க் மட்டும் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. அதே சமயம் ஸ்நாக்ஸுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சாட் ஐட்டம்ஸ் நிறைய உங்களுக்கு ஸ்டால் இருக்குது. பட் எதுவுமே அந்தளவுக்கு டேஸ்ட்டு என்னோடய கருத்து இல்லை. ஸோ நீங்கள் ஒரு டைம் என்ஜாய் பண்ணால் அந்த ஸ்நாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போகிறது, குழந்தைகளுக்கு கொடுக்குறது பெட்ரு. அதே சமயம் உங்களுக்கு கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா நிறைய இப்போது ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, போட் ரைடிங் இருக்குது, பனானா ரைடிங் இருக்குது. பனானா போட் ரைடிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்மல் போட்டில் சேர் மாதிரி ரெடி பண்ணி ஒரு 5 to 10 minutes கடலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது போக பார்த்திங்கன்னா பனானா ரைடு இருக்குது. குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு பார்க்கு நிறைய இருக்குது. ஊஞ்சல், சறுக்கு, இந்த மாதிரி ஐட்டங்கள். பீச்சில் நீங்கள் ஒரு 2 to 3 hours என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோடு, அதுவும் சேஃப்டியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். மறக்காமல் தூத்துக்குடி வர்றவங்கலாம் இதை மிஸ் பண்ணிடுறாங்க. நாங்களும் இந்த பொங்கல் ஹாலிடேஸில் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதை பற்றின இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா, பீச் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. நியர்பை லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா மஜ்ரா கோட்ஸ் மில்லுன்னு சொல்லுவாங்க தூத்துக்குடியில். அது பக்கத்தில் கேட்டிங்கன்னா முத்துநகர் பீச்சுன்னு சொல்லிட்டு, தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட்டு டெட் எண்ட் லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த நீங்கள் ரீச் ஆகிடலாம். மற்றபடி எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. பஸ் வசதியெலாம் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் நிறைய இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா உள்ளே வாட்டர் ஃபவுண்டன் இருக்குது. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக உட்கார்ற இடம் இருக்குது. அதே சமயம் வாக்கிங் போகிறதுக்கு சர்க்கிள் போட்டிருக்காங்க, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு டாய்ஸ் இந்த மாதிரி இடங்கள் நிறைய இருக்குது. எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் ஒரு ஏற்ற ஒரு சின்ன மினி பிக்னிக் ஸ்பாட்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில், தூத்துக்குடி ஊருக்குள்ளே முத்துநகர் பீச். அதாவது நம்ம ஊரோட பேரோட கலந்துருக்கு. அதாவது ஏற்கனவே தூத்துக்குடிக்கு முத்துநகர்னு ஒரு ஊர் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம சேனல்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேல் சிட்டிக்கு மீன் முத்துநகர். அதுதான் இந்த முத்துநகர் பீச்சுன்னு சொல்லுவாங்க. இது இங்கே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்மார்ட் சிட்டி கீழே வர்றதுனால புதுசாக கொண்டு உங்களுக்கு ஃபன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா இங்கே பனானா ரைடு. இது நம்ம ஊர் பக்கம்லாம் கொஞ்சம் புதுசு தான். நீங்கள் இந்த கோவா அந்த மாதிரி இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க பனானா ரைடு. அதாவது ஒரு போட் பலூன் மாதிரி இருக்கும், அது பனானா மாதிரி இருக்கும். அதில் ஒரு 5 to 6 பேர் உட்காந்து உங்களுக்கு ரைடு கூப்பிட்டு போவாங்க. அதை ஒரு ரோப்பில் டோ பண்ணி அதை போட்டில் மாட்டியிருப்பாங்க. இன்னொரு போட்டில் அந்த போட்டு உங்களுக்கு மூவ் ஆகும்போது இது மூவ் ஆகும். அங்கே லாங்கிலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பனானா மூவ் ஆகிற மாதிரியே இருக்கும். இது கொஞ்சம் ரிஸ்கி தான், பட் ஆனால் த்ரில்லிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். அதே சமயம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாலியாக ஒரு இதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பனானா ரைடுக்கு ஒரு ஆளுக்கு. அந்த நார்மல் போட் பார்த்திங்கன்னா 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய போட் வசதிகள் கொண்டு வர்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் எல்லா போட்டில் போகிறவங்களுக்கும் கண்டிப்பாக லைஃப் ஜாக்கெட் மஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு பயம் இல்லாமல் சந்தோஷமாக போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். இது நாங்கள் இந்த பொங்கல் லீவில் வந்திருந்தனால என்ஜாய் பண்ணிவிட்டு அது ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் இப்போ நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். இந்த பனானா ரைடு நாங்கள் போனோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வாங்க, தூத்துக்குடி பக்கம் வந்தீங்கன்னா இந்த பீச்சை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இது பீச் ரோட்டில் இருக்கிறனால நிறைய அதே மாதிரி இடங்கள் இருக்குது. எல்லா இடமும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு தூத்துக்குடியை பற்றினாலும் சரி, மற்ற இடங்களை பற்றினும் சரி, டூரிஸ்ட் பிளேஸை பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை
நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் வந்து பார்க்குற வீடியோஸில் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிடைக்கும். நாங்கள் போடுற எஃபர்ட்டு உங்களுக்கு வந்து சேரணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? முன்மோர் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். இந்த தை பிறந்தால் வழி பிறக்கிற மாதிரி வாழ்வியல் ஏற்றம் காண நன்றி.